அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசியாக இருக்கீங்க அல்லது சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல இந்த பதிவு பார்க்க போறோம். சிம்ம ராசியை பொறுத்தவரை கண்டகச்சனி காலகட்டம் இது. இந்த கண்டகச்சனி காலகட்டம் என்பது நாம் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்களை நிறைய போட்டிருக்கேன். அதுல சொல்லியிருப்பேன். குறிப்பா வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்தியம் இல்லாத சூழ்நிலை, அல்லது எதிர்பாலினரால் பாதிக்கப்படுறது, ஏதோ ஒரு வகையில காதல்ல இருந்தீங்கன்னா கூட அவங்க உங்களை விட்டு பிரிந்து போறது, நல்லா பழகிட்டு இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போறது, அதனால மன வருத்தம் அடையிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்க சக பணியாளர்களால பாதிக்கப்படுறது. இந்த ஒர்க் பண்ற இடத்துல கூட மேலதிகாரிகள் எதிர்பாலினராக இருக்காங்க, அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கள் எதிர்பாலினராக இருக்காங்க, அல்லது சக பணியாளர்களே எதிர்பாலினராக இருக்காங்கன்னா அவர்களோட சில சச்சரவுகள், பிரச்சனைகள், அவர்களால மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். சிம்மம் ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே ஒரு நேர்மையான சிந்தனை உடையவர்கள். அதே போல அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள், மற்றவர்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடியவர்கள். அதனாலேயே பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் காதல், காமம் இதெல்லாம் கூடுதலாக இருந்தா கூட அந்த டிசிப்ளின் தனக்குன்னு ஒரு கோடு வரையறுத்து அந்த கோட்ல தான் போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதை நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த சிம்ம ராசி என்பது பாத்தீங்கன்னாக்க காதல் ராசி, காம ராசின்னு கூட சில பேர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகிறது இடத்துல மேக்சிமம் அதிகம். அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்திருந்தாலையும் அவர்களுக்கும் ஒரு காதல்ல விழுந்துருவாங்க. காதலுக்கே எதிரியாக கூட சின்ன வயசுல இருப்பாங்க, காதல விரும்பாதவர்களாக இருப்பாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் ஏஜ்ல பாத்தீங்கன்னாக்க திருமணம் செய்யக்கூடிய காலகட்டத்துல காதல்ல விழுந்து ஒரு சீக்கிர திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில பேருக்கு காதலிச்சு அதன் பிறகு அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். அது அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பொறுத்து. இப்போ பெரும்பாலும் காதல் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த நாம இதுல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காதல் எப்படி வரும், யார் மேல வருது அப்படின்னாக்க தன்னை விட தகுதி குறைந்த, படிப்புல குறைவான, அல்லது ஏதோ ஒரு வகையில வசதி குறைந்த, அல்லது இன்டர் காஸ்ட், அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்கள் சற்று வயது வித்தியாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க, ஒண்ணு கூடுதல் அல்லது குறைவாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களோடு காதல் ஏற்படுது. ஸோ அந்த காதல் சக்சஸும் ஆயிடும் மேக்சிமம். அந்த காதலுக்காக பிடிவாதமாக நின்று குடும்பத்தை விட்டு கூட, சொல்ல போனா பெற்றோர்களை பகைத்து கொண்டு கூட திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை சில பேருக்குலாம் ஏற்படும். இது எல்லாருக்கும் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இது ஒரு பொது பலன் தான். விதி விலக்குகள்லாம் இருப்பாங்க, காதலிக்காமையே கல்யாணம் பண்றவங்களும் இருப்பாங்க. விதி விலக்குகளை பத்தி நான் இந்த பதிவுல நான் பேசல, பெரும்பாலும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த காதல்ல போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏதோ ஒரு வகையில எதிர்ப்புகளோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னாக்க ஒரு கருத்து வேறுபாடும் பிரச்சனையுமாவே இருக்கு. அதாவது வாழ்க்கை துணைவர் ஒரு அடமண்டா, ஒரு பிடிவாதம் பிடிக்கக்கூடியவராக, கோபம், டென்ஷன் உடையவராகவுமே இருப்பாரு. இவரும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் கோபம், டென்ஷன்லாம் இவருக்குமே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில சண்டை போட்டுக்கிட்டே கூட ஒரு பக்கம் சமாதானமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனாலையும் எவ்வளவுதான் சண்டை போட்டு எவ்வளவுதான் பிரச்சனை கொடுத்தாலும் வாழ்க்கை துணைவர் அவரை விட்டு பிரிந்து போயிடணும், அவர் இருக்கும்போது வேறொருத்தரோட தொடர்புல போகணும் அப்படின்ற அந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணம் இவர்களுக்கு பெரும்பாலும் கிடையாது. 90% சொல்றேன் நானு. 90% மக்கள் பாத்தீங்கன்னா சிம்மராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க தன்னுடைய துணை இருக்கும்போது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, ஆனா வெளியில போய் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல தன்னுடைய துணைக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு அஃபையர்ல விழுந்துடணும் அப்படின்ற எண்ணம் வராது. ஆனா இவங்களை நோக்கி அஃபையர்லாம் வரும், ஆனாலும் இவங்க மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. இவங்க நேர்மையான சிந்தனை, அந்த டிசிப்ளின் கோட்ல வாழணும்ன்ற எண்ணங்கள் இருக்கிறதுனால அந்த ஆர்வங்கள்லாம் இவங்களுக்கு இருக்கும். காமம், காதல் ஆர்வங்கள்லாம் இருக்கும். ஆனாலும் தனக்கு ஒரு வாழ்க்கை துணைவர் இருக்கும்போது இன்னொரு தொடர்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது ஒரு 10% விதி விலக்கு இருப்பாங்க. அது அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அமைப்புகளை பொறுத்து. அதையும் நம்ம இந்த பதிவுல நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்போ முக்கியமா இந்த சிம்மம் ராசி சிம்ம லக்னம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சூரியன் தான். தாராள குணம், மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறமை எல்லாமே இருக்கும். ஒரு இடத்துல போயிட்டு பிரச்சனைனா பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறது, ஒரு டிசிப்ளின் கோட்ல வாழ்றது. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இதுல மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி,
அல்லது பூரம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலையும், அல்லது உங்க லக்னமாக இருக்குனாக்க லக்ன புள்ளி வந்து மகம் நட்சத்திரத்திலேயோ அல்லது பூரம் நட்சத்திரத்திலேயோ விழுந்திருக்குனாக்க அவர்களுக்கெல்லாம் இந்த காதல் ஏற்படுறது, கல்யாணம், இந்த மாதிரி காதல் திருமணம் ஏற்படுறதெல்லாம் மிக அதிகம். அதே போல கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, பிரச்சனையோட வாழக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க, இது வந்து ஒரு புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம். இவங்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் அதிக நாட்டம் இருக்கும். அதுல பெரிய ஆளா வரணும், பெரிய உயர் பதவிக்கெல்லாம் போகணும், ஒரு தலைமை பதவிக்கு வரணும் அப்படின்ற எண்ணம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இவங்களுக்கு காதல் வரும். ஆனா இந்த 2 நட்சத்திரத்தை கம்பேர் பண்ணும்போது சற்று குறைவு. பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஒரு ஜாதகத்துல நம்ம 12ஆம் பாவகம் என்பது முக்கியமான ஒரு ஸ்தானம், அயன சயன ஸ்தானம். அது போல 4ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், அதாவது ஒழுக்க ஸ்தானம், கற்பு ஸ்தானம். அதே போல 7ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், இந்த பாவகங்கள், 3ஆம் பாவகம் தைரிய வீரிய ஸ்தானம். இந்த பாவகங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காதல் எந்த அளவுக்கு ஏற்படும், அவர்களுக்கு காமம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க ஒரு துணையை விட்டு பிரிந்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸ் ஆன பின்னாடி ஒரு துணையை தேடுறதுன்றது வேற. ஒரு துணை இருக்கும் போதே இன்னொரு துணையை தேடிக்கிட்டு ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கை முறைன்றது வேற. சோ இந்த அமைப்புக்கெல்லாம் இருக்கா இவருக்கு அப்படின்றத நம்ம வந்து சுய ஜாதகத்தை செக் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த 4ஆம் பாவகம் என்பது ஒழுக்க ஸ்தானம், கற்பு ஸ்தானம். இப்ப லக்னத்துல இருந்து 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து அதற்கு சனி பார்வை இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது கேது பகவான் இருந்து சனி பார்வை, அல்லது சூரியன் இருக்கு, அல்லது செவ்வாய் இருக்கு, இது போன்ற கிரகங்கள் இருக்கு, அல்லது சனியே இருக்கு அப்படின்னாக இதற்கு ஒரு பாவ தொடர்புகளோடு இருக்கு அப்படின்னாக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு தாரம் தாண்டி 2 தாரம் ஏற்படும். அல்லது அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்படும். அதாவது ஜாதகத்துல 7ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு 7ஆம் அதிபதி கெட்டு வக்கரமாயி அல்லது நீசபங்கமாயி அல்லது நீசம் பெற்று இருந்து இந்த 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் அல்லது சனி அல்லது கேது அல்லது செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கிரகங்கள் இருந்து குரு பார்வையோ அல்லது சுப கிரகத்தோட தனித்த புதனுடைய பார்வையோ அல்லது சுக்கரனோட பார்வையோ இல்லை, ஈவன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருந்தா கூட அதுல விதிவிலக்கு ஏற்படும். அப்படிலாம் ஒரு சுப பார்வை இல்லைனாக அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், எதிர்பாலினரோட மேல ஒரு நாட்டம், அதை நோக்கியே ஒரு வாழ்க்கை போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதை தவிர்த்து அப்படி இல்லைனாக அவர்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஒழுக்கமா தான் இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க. சரி, இந்த 4ஆம் பாவகத்தில் இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் இருந்து 9ஆம் பாவகத்துல குரு இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்களும் வந்து டிசிப்ளினா தான் இருப்பாங்க. ஏன்னா 9ஆம் பாவகம் என்பது ஒழுக்க ஸ்தானம் தான். 9ஆம் பாவகத்திலே வந்து ஒரு நல்ல ஒரு சுபகிரகம் தனித்து இருக்கு அப்படின்னாக்க நிச்சயமாக அவர்களும் ஒழுக்கமானவர்களாகவே இருப்பாங்க. அதாவது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவர்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, இன்னொரு திருமணத்தை நோக்கி தான் அவங்க வாழ்க்கை போகும். அதாவது ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கையை நோக்கி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றேன் நானு. அதாவது இந்த ஒழுக்கஸ்தானம் கெட்டு இருந்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும், அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படும் என்பதை தான் நான் இங்க சொல்ல வரேன். இப்ப 12ஆம் பாவகம் அதே போல எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வந்து அந்த தாம்பத்திய சுகம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றத வச்சு நம்ம 12ஆம் பாவகத்தை வச்சு நாம பார்க்கலாம். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இந்த லக்னம் ராசிக்கு 12ஆம் பாவகம் என்பது கடகம். இந்த கடகத்துல உதாரணமாக சிம்ம லக்னமாக இருந்து கடக ராசியா இருக்கீங்கன்னு வச்சுக்க, அது வளர்பிறை சந்திரனாக இருந்தா நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த தாம்பத்திய சுகமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமைந்து விடும். ஏதோ ஒரு வகையில எதிர்பாலினரால், அதாவது ஆப்போசிட் ஜெண்டரால ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னாக்க லக்னம் அல்லது ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கு அப்படின்னாக்க தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்தியம் கிடைக்காத சூழ்நிலை, கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலை, அதே போல மன அழுத்தம், தூக்கமின்மை, முயற்சி செய்தும் சில முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கிறது போன்றவையும் ஏற்படும். லக்னத்துக்கு 12ல சூரியன் இருக்கு அல்லது லக்னத்துக்கு 12ல செவ்வாய் இருக்குனாலையும் காம எண்ணங்கள் இருந்தாலும் அது கிடைக்காத மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கும் சப்போஸ் செவ்வாய் இருக்குன்னாக அவர்களுக்கும் அந்த எண்ணங்கள்லாம் அதிகமாகவே இருக்கும், ஆனா அது கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க 2ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்தாலே குடும்ப வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கும். லக்னம் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் இது மாதிரி நம்ம வந்து இந்த கிரகங்களை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ குரு இருக்குன்னு வச்சுக்க, இந்த லக்னத்துக்கு 12ல சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு 12ல குரு இருக்குனாலையும் அந்த ஆர்வம் குறைவாக இருக்கும், அல்லது வேற விஷயத்துல நாட்டம் இருக்கும், தான தர்மம் செய்யறது, ஆன்மீக நாட்டம், அதே போல வெளிநாடு வெளியூர்களையே போய் பர்மனண்டா வாழ்றது, வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இருக்கிறது, சந்தர்ப்பங்கள் கிடைக்காம இருக்கிறது, சூழ்நிலைகள் அமையாம இருக்கிறது. உடல்நலம் நல்லாவே இருந்தா கூட சூழ்நிலை நல்லா
அமைஞ்சாதான் அந்த ஹாப்பினஸ்ன்றது, அந்த ஹாப்பினஸ் கிடைக்காத இருக்கும். இந்த 3ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னாக்க சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் சப்போஸ் இவங்க ஜாதகத்துல கெட்டு இருக்காங்கன்னா தான் அந்த வீரியம் குறைவாக இருக்கும். சுக்கிரன் நீசமாயிட்டார் கம்ப்ளீட்டா, அல்லது ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்து சுக்கிரன் வக்கரம் ஆயிட்டாரு, கேதுவோட இணைந்து க்ளோஸா இருக்கிறாரு, அதே வீட்டுல இணைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு வீரியம் இருக்கும். அதாவது 3ஆம் இடத்துலயே ஆட்சி வீட்லயே கேதுவோடு இணைந்திருந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. சுக்கிரன் ஒரு பகை வீட்டுல போய் உட்காந்து அந்த இடத்துல கேதுவோடு இணைஞ்சு இருந்தாங்க, உதாரணமா கடகம் சிம்மத்துல சுக்கிரன் இருந்து அந்த இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கிறாருன்னா சுக்கிரனுடைய பலம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த பெண்களால மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை வரும். அவர்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில அந்த விஷயத்துல நாட்டமே இல்லாம அல்லது அதுல சில குறைபாடுகளுடைய சூழ்நிலை எல்லாம் அவர்களுக்கு ஏற்படும். இப்ப அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஜாதகத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சிம்ம ராசிக்கு 7ஆம் பாவகத்துல கோச்சாரத்துல சனி இருக்கு, கண்டகச்சனி. அதனால திருமண வாழ்க்கையில் கடந்த 2-3 வருஷமாவே கருத்து வேறுபாடு பிரச்சனைகள், சில பேருக்குலாம் பிரிந்து இருக்கிறது, தொழில் காரணமா கூட வெவ்வேறு ஊர்களில் வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு வந்து ஜாதகத்துல கலஸ்தர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இல்லைனாக அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் இப்போ பிரச்சனையா இருக்கும். குறிப்பா டிவோர்ஸ் அல்லது கருத்து வேறுபாடோடு பிரிந்து இருக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும், இந்த கண்டகச்சனி காலகட்டத்துல. இதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்க உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் கெட்டு இருக்கு, 2ஆம் தாரம் தான் ஏற்படணும்னு ஒரு விதி இருக்குன்னா அது ஏற்பட்டுதான் தீரும். சோ அதை வந்து நீங்க ஒரு ஜோதிடத்தை கொடுத்து ஆய்வு செய்து அதற்கு தகுந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறது நல்லது. பொது பலனா சொல்லணும்னாக்க நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதாவது திருமணம் என்பது பாத்தீங்கன்னா 1000 பயிர். அதை வந்து திருமணத்தை செய்து பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். அவ்வளவு கஷ்டம். திருமணத்துக்கு சரியான வரன்கள் அமைவதில்லை இந்த காலகட்டத்துல. அப்படியே அமைந்தாலும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். சரி, இவ்வளவு காலம் ஆகிப்போச்சு கல்யாணமே பண்ண முடியலையேன்ட்டு ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணாக்க அதுல 1008 பிரச்சனையும் இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த தாம்பத்திய சுகம் சரியாக கிடைக்காதனால அல்லது அது முடியாதனால அல்லது வேற ஒரு தொடர்புக்கு போறதுனாலதான் டிவோர்ஸே வர்றது. பொதுவாகவே பணம் இல்லை, வேலை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக டிவோர்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஆகிறது இல்லை. ஸோ அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து அதற்கு தகுந்த பரிகாரம் செய்யலாம். அது வந்து ஜோதிடரிடம் கேட்டு உங்க பர்சனல் ஜாதகத்தை செக் பண்ணி ஜோதிடரிடம் கேட்டு பரிகாரம் செய்யலாம். அல்லது திருமணம் ஆகல இன்னும் அப்படின்னாக்க நீங்க உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதக பொருத்தம் பார்த்து கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகள் குறைவாகவே இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.